ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதேசனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பர் சுவையான அல்டிமேட்டான சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. அதிலையே வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகு ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நம்ம கையிலையே நல்லா பெசரி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையிலையே பெசரி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் தாளிச்சிடலாம். இப்போ இதிலேயே நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கனால அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூட நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வேக வச்சிடலாம். இந்த கறியில் இருக்கிற தண்ணியிலே இந்த நல்லா வெந்துடும். கறி வேகலைன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்தது. நீங்கள் சிக்கன் வாங்கினா இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இப்போ கொத்தமல்லி கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கறியிலேயே நம்மளுக்கு தண்ணி விடும், அதனால் அதிலேயே வேக வச்சிடலாம். கறி வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வாசனையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி நல்லா கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளானது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிக்கன் வாங்கினா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்தது. சிக்கனும் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவில் ஊற வைக்கிறனால டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.